திருக்கேதீஸ்வரத்தில் தொல்லியல் திணைக்களம் விகாரை அமைக்க முயற்சி. குறிகாட்டுவானில் இருந்து நெடுந்தீவு நோக்கி பயணித்த படகு விபத்து. இலங்கை அரசியலில் மொசாட் தலையீடு, தமிழ் தலைவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய கோரிக்கை. மரணம் வரை அதிகாரம் இருக்காது, ஜனாதிபதி அனுரவுக்கு சென்ற எச்சரிக்கை. அமைதியை இழந்த பலாலி மக்கள் வீதியில், மாறும் போராட்ட வடிவம். ஐநா விசேட தூதுவரின் அறிக்கைக்கு விரைவில் உரிய பதிலளிப்போம், அமைச்சர் விஜயஹேர தெரிவிப்பு. நாமல் ராஜபக்ச தலைமறைவான சித்தப்பாவை அழைத்து வந்து ஒப்படைத்தால் அதுவே சரியானதாக இருக்கும், அமைச்சர் இரங்க குணசேகர தெரிவிப்பு. திருக்கேதீஸ்வரத்திலும் எதிர்காலத்தில் பௌத்த விகாரை ஒன்றை அமைப்பதற்கான நிகழ்ச்சி நிலையில்தான் ஆலய வளாகத்திற்குள் அடாவடியாக பெயர் பலகை நாட்டியுள்ளனர் என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா புகதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மன்னார் வரலாற்று புகழ்மிக்க திருக்கேதீஸ்வர ஆலய வளாகத்துக்குள் அனுர அரசாங்கத்தின் தொல்லியல் திணைக்களம் இரவோடு இரவாக யாருக்கும் தெரியாமல் எவரும் இல்லாத நேரத்தில் தொல்லியல் திணைக்கள அனுமதி இல்லாமல் இனி எந்த அபிவிருத்தியும் செய்ய முடியாது என பெயர் பலகை ஒன்றை நாட்டியுள்ளனர். ஆலய நிர்வாகத்திற்கு தெரிவிக்காமல் அரச திணைக்களம் திருட்டுத்தனமாக ஏன் பெயர் பலகை இட வேண்டும் என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். கடந்த ஆண்டுகளில் இதே போன்ற செயல்பாட்டின் மூலமே முல்லைத்தீவு குருந்தூர்மலை ஆதிசிவன் ஐயனார் ஆலயம் மற்றும் கன்னியாய் பிள்ளையார் ஆலயம் ஆக்கிரமிக்கப்பட்டு பௌத்த விகாரைகள் அமைக்கப்பட்டு சிங்கள பௌத்தமயமாக்கலுக்கு உட்படுத்தப்படுவதற்கு தொல்லியல் திணைக்களம், அதன் ஆணையாளர் மற்றும் அதிகாரிகள் நீதிமன்ற கட்டளைகளை மீறி செயல்பட்டனர். திருக்கேதீஸ்வரத்திலும் எதிர்காலத்தில் சிங்கள பௌத்த விகாரை ஒன்றை அமைப்பதற்கான நிகழ்ச்சி நிலையில்தான் ஆலய வளாகத்திற்குள் அடாவடியாக பெயர் பலகை நாட்டியுள்ளனர். சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு தனது ஆட்சியில் இடமில்லை என கூறும் ஜனாதிபதி அனுரகுமார சனாயக்கவின் பதில் என்ன? இரவோடு இரவாக பெயர் பலகை நாட்டியது சட்டவிரோதம் இல்லையா? குருந்தூரில் இந்து மத தொல்லியல் சின்னங்கள் அகற்றப்பட்டு சிங்கள பௌத்த சின்னங்கள் இருப்பதாக கட்டுக்கதை ஒன்றை உருவாக்கி விகாரை அமைத்தது போன்ற செயல்பாடுகள் எதிர்காலத்தில் திருக்கேதீஸ்வரத்திலும் இடம்பெறலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிகாட்டுவானிலிருந்து நெடுந்தீவு நோக்கி பயணித்த படகு ஒன்று விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த படகானது நேற்று பிற்பகல் 3 மணியளவில் பயணிகளை ஏற்றியவாறு குறிகாட்டுவான் பகுதியில் இருந்து நெடுந்தீவு நோக்கி பயணித்தது. இதன்போது அந்த படகானது நயினாதீவுக்கு அண்மித்த பகுதியில் உள்ள ஐயனார் முடக்கு என்ற இடத்தில் கவிழ்ந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் அந்த படகில் பயணித்த 10 பேர் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த வேளை நயினாதீவு தொடருந்தில் காப்பாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை அந்த படகில் எத்தனை பேர் பயணித்தார்கள் என்ற விவரம் தெரியவரவில்லை. இந்நிலையில் யாராவது காணாமல் போயுள்ளார்களா என்ற கோணத்தில் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்து நேர்ந்த வேளை குறித்த படகில் 10 பயணிகள் பயணித்துள்ளதாக கூறப்படுகின்றது. விபத்துக்கான காரணம் உடனடியாக தெரியவராத நிலையில் கடற்படையினரின் மற்றும் மீனவர்களின் விரைவான நடவடிக்கையால் பயணிகள் அனைவரும் எவ்வித ஆபத்துமின்றி மீட்கப்பட்டுள்ளனர். மீட்கப்பட்ட அனைவரும் நயினாதீவு பிரேச வைத்தியசாலையில் மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை குறித்த விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் குறித்த படகு விபத்துக்குள்ளானமைக்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் அமைச்சர் அதிகாரிகளிடம் விரிவான தகவல்களை கோரியுள்ளார். அத்துடன் படகில் பயணித்தவர்களுக்கு போதுமான பாதுகாப்பு அங்கிகள் வழங்கப்பட்டிருந்தனவா, படகின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உரிய முறையில் மேற்கொள்ளப்பட்டிருந்தனவா என்பது தொடர்பிலும் விசாரணை நடத்தி தகவல் தருமாறு அமைச்சர் பணிப்புரை விடுத்துள்ளார். பயணிகளின் உயிர் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் கடற்பயணங்களுக்கான பாதுகாப்பு நடைமுறைகள் கடுமையாக பின்பற்றப்பட வேண்டும் எனவும், இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறாத வகையில் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். வைத்தியர் கு சுகுணன் இஸ்ரேலின் மொசாட் உளவு அமைப்புடன் இணைந்து செயல்படுகின்றாரா என்றும், நாட்டின் பல நகரங்களிலும் மீண்டும் அமைப்பின் தாக்கம் இருக்கின்றதா என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான HMM ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். அம்பாறை கல்முனையில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், 1985ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தமிழ் முஸ்லிம் மக்களிடையே இருந்த பரஸ்பர நட்பையும் சகோதரத்துவத்தையும் சீர்குலைக்க மொசாட் அமைப்பு செய்த வேலையே காரைதீவு சந்தியில் இரு சமூகங்களையும் பிரித்தமையாகும். அப்போது ஆயுதமேந்திய சிலர் எடுத்த முடிவுகள் தமிழ் மக்களின் விடுதலை போராட்டத்திற்கே பாரிய சவாலாக அமைந்தது. தற்போது கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் புதிதாக நியமிக்கப்பட்ட 9 முஸ்லிம் பெண் சுகாதார உதவியாளர்கள் தமது மத மற்றும் கலாசார ஆடையுடன் கடமையை பொறுப்பேற்க அனுமதிக்கப்படாத விவகாரத்தில்
வைத்தியர் சுகுணன் அவ்வாறான ஒரு பின்னணியிலிருந்து செயல்படுகிறாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. கல்முனை பிராந்தியத்தில் உருவெடுத்துள்ள இந்த சர்ச்சை தமிழ் முஸ்லிம் ஐக்கியத்தை விரும்பும் அனைவருக்கும் பெரும் கவலை அளித்துள்ளது. தமிழ் அரசியல் தலைமைகள் உடனடியாக இதில் தலையிட்டு சுமூக தீர்வை காண வேண்டும். இது குறித்து தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் எம்பிக்களான மனோ கணேசன், ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் ஆகியோருடன் தொலைபேசியில் கலந்துரையாடி சமூக நல்லிணக்கத்தை கருத்தில் கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளேன். கல்முனை மண்ணில் கடற்கரை பள்ளிவாசல் விழாக்கள் மற்றும் பாண்டிருப்பு திரள்பதி அம்மன் ஆலய உற்சவங்களில் இரு சமூகத்தினரும் பரஸ்பர பங்கேற்கும் நீண்டகால நல்லிணக்க வரலாறு உள்ளது. அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளை மீறி எந்த ஒரு அரசு நிறுவனம் முடிவெடுக்க முடியாது. எனவே சட்ட நடவடிக்கைகளுக்கு செல்ல முன்பாக அரசியல் மற்றும் நிர்வாக மட்டத்தில் இப்பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். 159 பெரும்பான்மை ஆசனங்கள் இருக்கின்றன என்ற அகந்தையில் செயல்பட வேண்டாம். மரணம் வரை அதிகாரம் நிலைத்திருக்காது என்று பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் ஜனாதிபதி அன்றகுமார மற்றும் அவர் தலைமையிலான அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினரின் ஜனாதிபதியுடனான சந்திப்பு குறித்து ஊடகங்களுக்கு கருத்தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது தொடர்பில் அண்மையில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கவுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் ஜனாதிபதி பேசிய விடயங்களை மட்டுமே ஜனாதிபதி ஊடக பிரிவு மக்களுக்கு சுட்டிக்காட்டியுள்ளது. ஆனால் இந்த சந்திப்பில் சட்டத்தரணிகள் சங்க தலைவர் மற்றும் பிரதிநிதிகள் முன்வைத்த கருத்துக்களை மக்களுக்கு வெளிப்படுத்தாது ஜனாதிபதி ஊடக பிரிவு மூடி மறைத்துள்ளது. ஜனாதிபதியை மட்டும் போற்றி புகழும் இந்த அதிகாரிகளால் மக்களிடத்தில் விமர்சனத்துக்கு உள்ளாவது ஜனாதிபதியே ஆகும். எனவே ஜனாதிபதி அனுரகுமார தன்னை சுற்றியுள்ள அதிகாரிகள் குறித்து மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். நாட்டின் தற்போதைய நிலையில் நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பது அவசியமற்றது. அரசியலமைப்பின் 22வது திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளது. எதிர்வரும் 18ஆம் தேதி நாடாளுமன்றத்துக்கு இந்த சட்டம் மூலம் பெறுகின்றது. இதற்கு ஆளும் தரப்பினரும் கையுயர்த்தக்கூடாது. மனச்சாட்சிக்கு விரோதமாக செயல்பட விரும்பாதவர்கள் 18ஆம் தேதி விடுமுறை எடுத்துக்கொண்டு மண்பட்டியோடு தங்களுடைய வயலுக்கு சென்று விவசாய வேலையாவது செய்யுங்கள். அதை விடுத்து 159 பெரும்பான்மை இருக்கின்றது என்ற அகந்தையில் செயல்பட வேண்டாம். மரணம் வரையில் அதிகாரம் நிலைத்திருக்காது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தமது பூர்வீக காணிகளை விடுவிக்குமாறு கோரி அமைதி வழியில் தொடர்ந்து போராடி வரும் பெலிகாமம் வடக்கு பலாலி மக்கள் தமது போராட்ட வடிவத்தை மாற்றி வீதிக்கிறங்கி தமது வழிகளையும் கோரிக்கைகளையும் வெளிப்படுத்தியுள்ளனர். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரில் இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட தமது பூர்வீக நிலங்கள் இதுவரை முழுமையாக வழங்கப்படவில்லை என தெரிவித்து பலாலி மக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று 9வது வாரமாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் கடந்த வாரம் அறிவித்திருந்தபடி மக்கள் தமது போராட்ட வடிவத்தை மாற்றி வீதியில் இறங்கினர். பலாலி செபஸ்தியர் ஆலயம் அமைந்திருந்த பகுதியிலிருந்து கருப்பு உடையணிந்து கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக புறப்பட்ட போராட்டக்காரர்கள் பலாலி சந்தியை சென்றடைந்தனர். அங்கு வீதி சோதனை சாவடிக்கு முன்பாக ஒன்று கூடி தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தை வலுப்படுத்தினர். இதன்போது தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி போராட்டக்காரர்கள் போலீசாருடன் சிறிது நேரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் போராட்ட களத்தில் சற்று பதற்றமான சூழல் ஏற்பட்டது. எனினும் போராட்டக்காரர்கள் அமைதியை கடைபிடித்து தமது போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்ததுடன் வளமையான நேரம் வரை போராட்ட களத்தில் நிலைத்திருந்தனர். பல ஆண்டுகளாக அமைதி வழியில் போராடி வரும் பலாலி மக்களின் போராட்ட வடிவம் தற்போது படிப்படியாக மாறி வருகிறது. மேலும் தமது பூர்வீக நிலங்களை மீளப்பெறும் வரை போராட்டத்தை தொடரப்போவதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டப்பேரவை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களின் சுதந்திரம் தொடர்பான விசேட அறிக்கையாளர் மார்க்ரெட் சத்தார் வெயிட் எழுப்பியுள்ள கவலைகளுக்கு இலங்கை அரசாங்கம் உரிய பதிலை வழங்க உள்ளதாக வெளிவார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலேயே நீடிப்பதற்கான அரசியலமைப்பு திருத்த யோசனை குறித்து மார்க்ரெட் சத்தார் வெயிட் இலங்கை அரசாங்கத்திற்கு அனுப்பிய உத்தியோகபூர்வ கடிதத்தில் கவலை வெளியிட்டிருந்தார். இந்த திருத்தமானது நீதித்துறையின் சுதந்திரம், நியாயமான விசாரணைகளுக்கான உரிமை, அதிகார பிரிவினை, நீதிபதிகள் எவ்வித தலையீடுகளுமின்றி தமது கடமைகளை செய்யும் திறன் மற்றும் நீதித்துறையின் சுதந்திரத்தின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கை ஆகிய சர்வதேச மனித உரிமை தரங்களுக்கு அமைவாக இல்லாமல் இருக்கலாம் என அவர் சுட்டிக்காட்டியிருந்ததுடன் இது குறித்த மேலதிக தகவல்களையும் கோரியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் வெளிவார அமைச்சு ஊடக விசேட அறிக்கையாளருக்கு விரிவான விளக்கத்தை அரசாங்கம் விரைவில் அனுப்ப உள்ளதாக அமைச்சர் விஜயகேரத் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், சேவை தேவைகள் மற்றும் நிலுவையில் உள்ள வழக்கு தீர்வுகளை விரைவுபடுத்துவதற்காகவே இந்த திருத்தம் கொண்டுவரப்படுகின்றது. இது
கட்டமைப்பு மாற்றமே தவிர குறிப்பிட்ட நபர்களை இலக்காக கொண்டது அல்ல என்பதை அவருக்கு விளக்குவோம் என்றார். அரசாங்கத்தின் பதிலில் அரசியலமைப்பு மற்றும் ஜனநாயக கட்டமைப்பிற்கு உட்பட்டே அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதாக தெளிவாக குறிப்பிடப்படும் என்றும் எவர் மீதும் இதனை துணிக்கவில்லை என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பது சட்டத்தின் ஆட்சிக்கேற்ப குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதே. அதனால் நாமல் ராஜபக்ச சட்டத்தை தவிர்க்காமல் தலைமறைவாக இருக்கும் சித்தப்பாவை அழைத்து வந்து ஒப்படைத்தாலே அதுவே சரியானதாக இருக்கும் என நகர அபிவிருத்தி பிரதியமைச்சர் இரங்க குணசேகர திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். முன்னாள் கியூபா தலைவர் பிடல் காஸ்ட்ரோவின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நூற்றாண்டு கண்ட புரட்சி ஒளி பிடல் எனும் தொனிப்பொருளில் சோசலிச இளைஞர் சங்கம் ஏற்பாடு செய்த நிகழ்வு சனிக்கிழமை இலங்கை மன்ற கல்லூரியில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா, கியூபா தூதுவர் பட்ரியா குவேரா மற்றும் சோசலிச இளைஞர் சங்கத்தின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதியமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் அங்கு மேலும் உரையாற்றுகையில், சிறைச்சாலைகளில் மேற்கொள்ள வேண்டிய சில விடயங்களை நிறைவேற்ற சிறைச்சாலைகளுக்கு பொறுப்பான முன்னாள் நீதியமைச்சர் கைதிகளுடன் இணைந்து சில நலன்புரி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடும். எனவே நாமல் ராஜபக்சவுக்கு பல விஷயங்கள் செய்ய முடியும். முன்னாள் சிறைச்சாலைகள் அமைச்சராக ஜோன்சன் பெர்னாண்டோ போன்றவர்கள் இருந்ததாக நினைக்கின்றேன். சிறையில் இருப்பவர்கள் அவரை மிகவும் சிறப்பாக நினைவு கூர்கிறார்கள். கடந்த பல ஆண்டுகளாக நாமலின் தந்தையோ அல்லது சித்தப்பாவோ செய்யாத விடயங்களை இப்போது மரங்களின் மீது ஏறி பேச தொடங்கி இருக்கின்றார்கள். எனவே அந்த விடயங்களை நினைவு கூர்ந்து சிறைச்சாலைக்குள்ளேயே ட்ரோன் மூலமாகவோ அல்லது வேறு ஏதேனும் வழியிலோ உரம் தூவிக்கொண்டிருக்க முடியும். எனவே நாமலுக்கு அது தொடர்பான பணிகளில் ஈடுபட விருப்பம் என்றால் சரி. ஆனால் இந்நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பது சட்டத்தின் ஆட்சிக்கேற்ப குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதே. அதனால் சட்டத்தை தவிர்க்காமல் தலைமறைவாக இருக்கும் சித்தப்பாவை அழைத்து வந்து ஒப்படைத்தால் அதுவே சரியானது என்பதைத்தான் நாங்கள் கூற விரும்புகின்றோம் என இரங்க குணசேகர சுட்டிக்காட்டியுள்ளார்.